always trusting someone is okay, but not depending on someone is not at all okay. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4th April சாட்டர்டே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock ஆகுது. ஆக்சுவலாக ஆஸ் யூஸ்வல் தான் வீட்லேயே இருந்து வந்து vlog பண்ணுறதுக்கே வந்து மூடே வரமாட்டேங்குது சுத்தமாக. வீட்டிலேருந்து வெளியே வந்தால் என்ன சில்லுன்னு காத்தடிக்குது பஸ், செம்மையாக இருக்குது. அண்ட் வந்து மோட்டியை இன்னைக்கு தான் வந்து வெளியே எடுத்தேன். ஆக்சுவலாக வெளியே எடுத்துகிட்டு சரி ஓகே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீட்டாண்டியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். கிரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஹேர் வந்திருக்கு. ப்ரௌன் ஹேர் மஞ்சளா? மஞ்சள் போட்டிருக்காரு போல இருக்கு எங்கள் அப்பா கிரேட்டருக்கு. அப்படியே குதிக்கிறாரு வெளியே போகணுன்னு. ஒன்று வாக்கிங் கூட்டிட்டு போக முடியாது. என்ன பண்ண போகிறா? பை கிரேட்டர், பை பை. ஸோ இப்போலாம் வந்து நான் விளாக் பண்ணும்போது நான் குஷியாக வரும் இல்லையா, எங்கள் அப்பா பயங்கர குஷியாகிறாரு. ஏன்னா கமெண்ட்டில் எல்லாருமே வந்து எங்கே இருக்கிறாருன்னு அப்படியே என்னெல்லாம் கலாய்க்கிறாரு அவர். அப்படியே பாடுறாரு, நான் தான் எங்கே இருக்கிறேன்டா பாடுறான்னு சொல்லிட்டு என்னையே கலாய்க்கிறாரு. ஓ மை காட், ஓவரா ஆட்டோ போகுது. ஓகே, ஸோ அதான் வாக்கிங் கூட்டு போயின்னு இருக்கோம் எப்பவும் போல். அண்ட் ட்ரோனும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இதுதான் பஸ் கரெக்டான டைம். மீன்ஸ் ட்ரோன் நல்லா ஓட்டி எப்படிலாம் ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான டைமு. நிறைய பேருக்கு வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணுறது வந்து தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துனே இருங்க வீடியோவை. நானும் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி ஃப்ளை பண்ணுறதுன்ட்டு. இப்போ இன்றைக்கி வந்து எப்பவும் போகிற லொக்கேஷன் கிடையாது, இந்த சைடு கண்டுபிடிச்ச லொக்கேஷன் கிடையாது. பட் ஆனால் இன்னொரு ஸ்பாட்டு அந்த இடத்துக்கு வந்து நான் கிரேட்டர் அவ்வளோவா கூட்டின்னு போனது கிடையாது. அங்கே ஏரி இல்லை, ஒரு வாட்டி போகணும் ஏரிக்கு. அது அந்த லாஸ்ட் அது ரொம்ப தூரம், அவ்வளோ தூரம்லாம் இப்போ போக முடியாது. ஆக்சுவலாக வந்து எங்கள் ஏரியாவை சுற்றி நிறைய ஏரி இருக்குது. அதனால் வந்து எந்த சைடு போனாலும் வந்து சூப்பராக இருக்கும் லொக்கேஷன். அது மட்டும் இல்லை, சவுக்கு தோப்பு நிறைய இருக்கிற காரணத்தினால செம்மையாக இருக்கும். இன்னும் ஒன்று இது மாதிரி கேமரா எடுத்து இந்த இடத்துல சுற்றினு இருந்தால் தான். கேட்டார் வருது ஓடி வருது. லாஸ்ட் டைம் வந்து நான் ஆஃப் ரோடிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ஸ்பாட் ஆக்சுவலாக இங்கே தான் வந்து ஆஃப் ரோடிங் மாதிரி ஓட்டின்னு இருப்பேன். பிகாஸ் ரோடே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிங்கன்னா செம்ம தண்ணி ஓடும் இந்த இடம் ஃபுல்லாகவே. எவ்வளோ காலியாக எம்டி லேண்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. அண்ட் சன்செட் ஆகிடுது. இப்போ என்னன்னா வந்து அங்கே ஒரு கிணறு இருக்குது. யூஸ்வலாக வந்து அப்போ குளிச்சுட்டு இருந்தோம் அந்த கிணத்துல. பட் ஆனால் இப்போ யாருமே போய் குளிக்கிறது இல்லை. சரி சும்மா போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போயின்னு இருக்கோம். இந்த வந்துட்டோம் கிணத்துக்கிட்ட. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒத்த தென்னமரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த கிணறு. ஆக்சுவலாக செம்ம பெரிய கிணறு. பட் ஆனால் அதே மாதிரி வந்து செம்ம டீப்பும் கூட. நான் ஃபஸ்ட்டு வந்து கிணத்துல குளிக்க கற்றுக்கினதுன்னா அது இங்கே தான் மோஸ்ட்லி. நான் அதுக்கு முன்னாடி என்னன்னா கிணத்துலலாம் போய் குளிச்சதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து கிரேட்டருடைய அனிமல் அக்ரெஷன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டா. இப்போது கிரேட்டர் வா, கிரேட்டர் வா. அவன் வந்து ஜஸ்ட்டு நம்ம கமாண்டுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுவானே. ஸோ இதுதான் வந்து அந்த அக்ரெசிவ் பிட்புல் அக்ரெசிவ்ன்ற பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த அனிமல் அக்ரெசிவ். ஆக்சுவலாக அவங்க இந்த மாடு அது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கோவம் வரும் அவங்களுக்கு. இன்னும் நம்ம வளர்க்குறவங்க வந்து அதை இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஞாபகம் இருக்கா ரெடி சின்ன அது போய் ஒரு மாடை கடிச்சிச்சு, கழுத்தில் பிடிச்சி தொங்கிட்டே போயிடுச்சு. மாடை டவுளோன்னு குட்டி ஒரு 4 months இருக்கும்ல அது குட்டி, 4 மாத குட்டியில். ஆக்சுவலாக அது போய்ட்டு ஒரு பெரிய மாடு அது மாடை போய் பிடிச்சி கழுத்தில் தொங்கிட்டே போகுது கடிச்சு. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே ஆச்சு ஆக்சுவலாக. பட் ஆனால் நல்ல வேலை. மோஸ்ட்லி வந்து என்னோடய ராட் வீலர் வந்து கொடுத்ததுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஏன்னா வந்து எல்லாமே ஒரு பேக் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு வந்து இந்த மாதிரி மாடு கீடு எதனா வீட்டாக வந்ததுன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து அட்டாக் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணிருந்ததுங்க. ஸோ வந்தாச்சு கிணத்துக்கிட்ட. வா, என்ன பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன் பாஸ். ஒரு சைடு க்ளீனாக இருக்குது, இன்னொரு சைடு அழுக்காக இருக்குது. குதிக்காது. இந்த சைடு அழுக்காக இருக்குது, அந்த சைடு க்ளீனாக இருக்குது. பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தீங்களா, பண்ணி காட்டுறேன். விங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருவோம். அப்புறமா கேப், கிம்பிளுடைய கேப் கட்டிட்டு எனக்கும் இறங்கணும் போல தான் இருக்குது கிணத்துல. பட் ஆனால் பார்க்கலாம் லாஸ்ட்டில். கலரில் என்ன ஒன்றுனா வந்து நம்ம ஜாய்ஸ்டிக்கில் அந்த ஸ்டிக் வரும்ல அது வந்து நம்ம தனியாக கொடுத்துருவாங்க. இதை பாருங்க தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இதை நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது எங்கே உடஞ்சிருமோன்ற பயமே தேவையில்லை நம்மளுக்கு. கண்ட்ரோலர் ஆன் ஆகிடுச்சு இப்போது. அதே மாதிரி ட்ரோனுக்கு கீழே இந்த இடத்துல டபுள் ப்ரெஸ் பட்டன் இருக்கும். அவ்வளோதான், இந்த சவுண்ட் வந்துச்சுன்னா ஆன் ஆகிடுச்சுன்னா இருக்கும். இப்போ வந்து ஆப்குள்ளே வந்தாச்சு. ஆப்குள்ளே கனெக்ட் டு ஏர்க்ராஃப்ட் செம்ம காத்தாகுது இங்கே. இல்லை வந்தாச்சு. ஜஸ்ட்டு வந்து டேக் ஆஃப் கொடுத்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரோன் டேக் ஆஃப் போய்டும். இப்போ அப்படியே ட்ரோன் ஷாட் இன் 3, 2, 1 கோ.
அட்லாஸ்ட் வந்து கிணத்துல இறங்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஏய் எங்கே போகிறீங்க? கேட்டாங்க வா பிசா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. யார் மேலே அதை கிணத்துல நல்லா குச்சதையில பாஸ் எனக்கு கொஞ்சம் பயந்தான். முதல்ல பரவாயில்ல, எனக்கே பயமா இருக்குது லைட்டாக. நீ அவ்வளோ சீக்கிரம் அது உள்ள போவாது. அவ்வளோ இங்கே அது பேர கட்சி அவனே குச்சி போயிட்டான். எவ்வளோ கட்டு எல்லாத்தையும் தூக்கி குப்பெல்லாம் பொறிக்கணுமா? சூப்பர். இங்கே இங்கே குட் கேர்ள். குட் பை. இங்கே அவ்வளோதானே. குட் பாய். அதுவே இருப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா கிரேட்டரியன் அலப்புறைகள். இப்போ அவர் குதிக்கணுமா உள்ள? என்ன கிரேட்டர் நான் உள்ள போகிறவா? ஃபஸ்ட்டு கூப்பிட்டா மட்டும் வரவே இல்லை, இப்போ மட்டும் நான் வந்து பார்க்குறேன். அவர் சுற்றி சுற்றி உள்ளே இறங்கிறதுக்கு பார்த்துன்னு அவர் இப்போது. அவ்வளோதான். இப்போ கிணத்துலலாம் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது. ஆஃப்டர் லாங் டைம் வந்து போய்ட்டு இது மாதிரி வந்து கிணத்துலலாம் குளிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து ஆக்டிவிட்டீஸில் இறங்கியிருக்கேன். அண்ட் மோர் ஆஃபன் வந்து அங்கே யாருமே போக மாட்டாங்க. நாங்களே கிட்டத்தட்ட போய் ஆயிடுச்சு, 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன் அந்த கிணத்துக்கு போய் குளிச்சியே. இப்போ தான் வந்து அதுக்கப்புறமா போகிறோமே. இன்னும் வந்து போய் ட்ரெஸ்ஸை கூட மாற்றலை. ஆக்சுவலாக அப்படியே வந்து சரி ஓகே vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக இதுதான் மொரோவர் வந்து நிறைய பேர் சிட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பிகாஸ் வந்து இது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து சிட்டியில் பார்க்க முடியாது. அவுட்டரில் இருக்கும் அப்படின்னும் போது வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி வந்து சிட்டியில் கிடைக்கிற சில விஷயம் வந்து இது மாதிரி இடத்துல கிடைக்காது. ஸோ வந்து அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு 2 லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஷாப்பிங் போகிறது, மால் அது இதுன்னு சொல்லிட்டு பைக்கிங்கு அதெல்லாமே ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொன்று வில்லேஜ் லைஃப். டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஆப்போசிட். அப்படியே டாக்ஸு, பெட்ஸு, மாடு, குதிரை இது மாதிரி வந்து கிணத்துல போய் குளிக்கிறது, வரப்பில் போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் அது ஒரு பக்கம். எனக்கு வந்து 2மே வந்து ரொம்ப பிடிக்கும். 2த்தையும் வந்து ஈக்குவலாக வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லாருடைய லைஃப்லையும் அப்படின்றது தான் வந்து மெயினான மேட்ரே. ஏன்னா வந்து சிட்டி லைஃபே வாழ்ந்துனே வந்து வச்சுக்கோங்களேன், நம்ம ரோபோட் மாதிரி ஆகிடுவோம். அதுக்குன்னு வில்லேஜ் லைஃபே வாழ்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து அப்டேட் ஆக மாட்டோம். ஸோ அதனால் வந்து 2த்தையுமே வந்து ஈக்குவலாக லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா மீன்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 90s கிட்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியும். சம்மர் ஹாலிடேஸ் அது மாதிரிலாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஊருக்கு போவோம், பாட்டி தாத்தா வீட்டுக்கு போவோம். தட் வந்து அது வில்லேஜாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து சீனோரியோஸ் நிறையா இருக்கும். மோஸ்ட்லி வந்து இப்போலாம் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அப்படின்னா மூவிஸ் போகிறாங்க, மால்ஸ் போகிறாங்க. அதுதான் வந்து முக்கால்வாசி இப்போ இருக்க 2K கிட்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியுது. இந்த வில்லேஜ்லாம் போயிட்டு இது மாதிரிலாம் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து சீரியஸாக வந்து மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்போ ஈவினிங் போயிட்டு இது மாதிரி ஒரு ஸ்விம்மிங் உடம்பு அவ்வளோதான் செம்ம ஃபிட் ஆகிடும். ஆல்ரெடி வந்து காதுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு கொய்ந்து. ஸோ ஓகே காய்ஸ், இதோட வந்து இந்த வீடியோவை இன்னைக்குடைய vlog வந்து என் பண்ணிக்கலாம். எதனா ஒரு ரீசனுக்கு, எதனா ஒரு ரியல் ரீசனுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுறேன். See you people in the next video. Till then, signing off your cherry. As usual, just eat, sleep, ride and repeat it again guys. Tata, bye. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. அண்ட் மோஸ்ட்லி வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி வந்து நல்ல நல்ல கண்டென்ட் கொடுத்து உங்களுக்கு இன்னும் என்டர்டெயின் பண்ணினே இருக்கேன். நீங்கள் ஜாலியாக வீட்டில் உட்காந்து ஜாலியாக பாருங்கள். ஓகே, பை பை, டேக் கேர், பி சேஃப். அண்ட் 9 மணிக்கு எல்லோரும் விளக்கு டொயிங் 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 விளக்கு ஏற்ற சொன்னால் போய் பட்டாசுலாம் வெடிக்காதீங்க பாஸ். விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அப்படி வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் கைஸ், ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எப்படி ரெடி? செம்மையாக இருந்ததில்ல ட்ரோன் ஷாட்டில் மேலே பார்க்க வந்து. எங்கள் அப்பா அப்படியே ஷாக் ஆகுறாரு, என்ன எக்கோ அடிக்குது கிணத்துலேருந்து.